இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்ணுமா நீ, உனக்கு ஒண்ணுனா எனக்கு துடிக்கத்தனமா செய்யும். அப்ப மாமா நானு நீ கடைக்குட்டி, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நீதான் செல்லம். இனிமே அப்படிலாம் போக கூடாது. சரிங்க வள்ளியம்மா. டேய் ராகவா, என்னடா இது? பொண்டாட்டிய காணோன்னு அழுது கதறன, இப்ப பார்த்ததும் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்க. டேய் இங்க வாடா, வந்து பேசுடா. டேய் மாமா டேய் இன்னும் வாடா சோகத்துல இருக்க நீ? இதோ வந்துட்டா இல்ல? இங்க பாருங்க, நீ இனிமே தெரியாம கூட இந்த மாதிரி பண்ணாதீங்க. நாங்கெல்லாம் எல்லாருமே துடிச்சு போயிட்டோம். ராகவன் வேற பயந்து போயிட்டான். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க பாருங்களேன், அவன் முகமே இப்பதான் நார்மலா இருக்கு. மாமா அக்கா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காருன்னு இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன, என்ன அக்கா தான் அத பாக்கல. ஏய் நான் தான்டா. நீயா? ஏய் என்னடா? இல்லடி, அந்த அளவுக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த விஜயை தப்பிக்க விட்டுருக்க கூடாதுடி. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணி மேலேயே கை வச்சிருப்பா. இப்ப எங்க இருக்கான்னு தேடி அவளை வகுந்து அங்கேயே புதைச்சிடுறேன். அன்னைக்கு அதே இடத்துல அவளை கொண்டு புதைச்சிருக்கணும். நீதான் தடுத்துட்ட. நான் சொன்னனா அவளை விட்டா கண்டிப்பா திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தல, சொன்ன மாதிரியே பிரச்சனை பண்ற பாரு. ஏய் கண்மணி வரா, அமைதியா இரு. மாறா, என்னாச்சு உங்களுக்கு? உங்க முகமே சரியில்லையே. அது உங்களை அவ கடத்திட்டு போயிட்டால, அதுதான் ஒரே. இல்ல இல்ல, வேற ஏதோ பயம் தெரியுதே உங்க முகத்துல. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்ல. நான் வாழ்க்கையில 2 தடவை பயந்துருக்கேன். முதல் தடவை எங்க வீராவை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு, இன்னைக்கு உங்களையும் நம்ம குடும்ப வாரிசையும் காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு. மாறா, என்ன இது மாறா? இல்லைன்னே, நம்மளை சுத்தி பெரிய ஆபத்து வட்டமடிச்சிட்டு இருக்கு. அது எந்த நேரத்துலயும் நம்மளை தாக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உன்னை பாக்குற வரைக்கும் எங்களுக்கு உயிரே இல்ல தெரியுமா? பதறி போயிட்டோண்டி. ஆனா நான் ஒரு நிமிஷம் கூட பயப்படல தெரியுமா? எனக்கு தெரியும், எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என் குடும்பம் வரும், என் தங்கச்சி வருவா, என் குழந்தை மாறன் வருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் பேசி பேசியே நேரத்தை கடத்திட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க 2 பேரும் அங்க வந்து நின்னீங்க. நல்ல காரியம் பண்ணிருக்கடி. சரியான ஆள் தான் நீ. அந்த விஜய் நாம எல்லாரும் நினைச்ச அளவுக்கு சாதாரண ஆள் இல்ல. அவகிட்ட நம்ம கவனமா இருக்கணும். என்னண்ணா இதெல்லாம்? கல்யாணத்துக்கான புடவைங்க வள்ளி. அதான் எல்லார்கிட்டயும் இருக்கே. அதெல்லாம் பழசு இல்ல. இது பிருந்தாவுக்கு முறையா நடக்கிற கல்யாணம். அதனாலதான் நம்ம கடையில இருந்து எடுத்துட்டு வர சொன்னேன். சரி, பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் மட்டும் தானே வாங்கிருக்க? இல்ல இல்ல இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமா? இந்த பிருந்தா, இந்த முகூர்த்த புடவை எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்கு பிருந்தா. இந்தாமா கண்மணி உனக்கு. தங்கச்சி இந்தாமா. எங்க உன் புடவை காட்டு. உனக்கு பிடிச்ச கலர் இல்ல? வள்ளி இது உனக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. வீரா இது உனக்குடா.
ஓபன் பண்ணி பாரு. பா இந்த ராகவா, நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. ஆ. இந்தாடா. ஆ. பிருந்தா, உன் புருஷ கிட்ட கலர் எப்படி இருக்குன்னு கேக்குறியா? இல்ல அத செலக்ட் பண்ணதே உன் புருஷன் தாம்மா. அப்ப இந்த புடவை அத உன் புருஷன்ல செலக்ட் பண்ணா. அப்படியா மாமா? நல்லா இருக்கு. கண்மணி, மாமா ராகவன் செலக்ட் பண்ண புடவை எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்கு மாமா. ஆ. கடைக்கு போய் எடுத்திருந்தா கூட இப்படி செலக்ட் பண்ணிருக்க மாட்டோம். எல்லாம் பக்கா செலக்ஷன். ம். டேய், ம், என்ன யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்க? எல்லாம் அந்த விஜய பத்தி தான். என்ன? அவ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்திருக்கா. தனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. கார்த்தி தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள ஒருத்தி ஆயிட்டா. அவங்க அம்மாவே மறைச்சு வச்சிருந்தா. கர்ப்பமா இருக்கேன்னு வேற சொன்னான். எல்லாம் பொய்ன்னு ஆனதுக்கு அப்புறமும் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா. கடைசியா பார்த்தா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனை ஏமாத்தி கார்த்திய கல்யாணம் பண்ணிருக்கா. வீட்டை விட்டு துரத்திட்டோம். இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிருந்தாவோட கல்யாணத்தை நடத்தலான்னு பார்த்தா கண்மணிய கொல்ல துணிஞ்சிட்டா. விடுவீரா, பாத்துக்கலாம். அவ தப்பானவன் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல்ல, அதுவே போதும். நம்ம லைஃப்ல வேற வேற குறிக்கோளோட இருக்கோம். ஆனா அவ பாரு, ஒரு குடும்பத்தை அழிக்கிறதே ஒரு லட்சியமா வச்சிருக்கா. காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கா. அவன்கிட்ட கூட உண்மையா இல்லடா. ஏப்பா, என் வாழ்க்கையில இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. நீ வாமா. டேய் ராகவா, கண்மணி, ஆ? அந்த நெக்லஸ் இங்க வாடா. சரி பண்ண. நேரா வை. அப்பா சொல்லுங்கப்பா. என்னடா அது வீராவை மாறணும் இன்னும் வரல? அது தெரியலையேப்பா. தெரியலையா? என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, வந்துருவாங்கப்பா, இங்கதான் இருப்பாங்க. போன் பண்ணானா? தாலி வாங்க போனானடா. இவ்வளவு லேட் பண்ணா எப்படி? உடனே கால் பண்ணி கேளு. ஆ